வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சூப்பர் சாஃப்ட் பன் வீட்டிலே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அடுத்து ஒரு பவுலில் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த ஈஸ்ட் கலவையை இதில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இந்த 200 கிராம் மைதாவுக்கு 1 கப் அளவுக்கு பால் சரியான அளவாக இருக்கும். இந்த மாவு இப்போ நல்ல கையில் ஒட்டுற அளவுக்கு இது மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பன்னோட சாஃப்ட்னஸ்க்கு சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா வெண்ணெய் தான். நம்ம நெய் எண்ணெய் அது மாதிரிலாம் சேர்க்காம வெறும் வெண்ணெய் மட்டுமே சேர்த்து பண்ணோன்னாலே நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே போட்டு பிசையணும், கிச்சன் டாப்பில் போட்டு பிசையணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பவுல்லையே இதை தாராளமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்த பிறகு இந்த அளவுக்கு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு கெட்டியாகிடுச்சுன்னா பன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக மாறிடும். இப்போ இது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை தடவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம வெயில் காலத்தில் இருக்கிறதுனால இப்போ 1.5 மணி நேரத்தில் இது நல்லா டபுள் த சைஸ் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் இந்த மாவை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பவுல்லையே வச்சு இது மாதிரி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா போதும். நமக்கு பன் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்போ உருண்டைகளை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் தடவி நான் க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை அவனில் தான் பண்ண போகிறோம். ட்ரே நல்லா க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இதில் கொஞ்சம் இடம் விட்டு இதை அடுக்கி விட்டுடலாம். நம்ம எடுத்திருக்க மைதா மாவு அளவுக்கு இந்த சைஸில் 9 பன்கள் வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரம் கழித்து இந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை 170 டிகிரிஸில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக் ட்ரேவை அதில் வச்சுட்டு சரியாக 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு பன் ரெடி ஆகிடும்.
பன் ரெடியான பிறகு நம்ம கொஞ்சமாக வெண்ணெயை இதுக்கு மேலே க்ரீஸ் பண்ணிட்டோன்னா நல்ல சாஃப்ட்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த பன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.